இந்த தான் கோத்திரத்தார் மற்றும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த பூமியை அவர்கள் எடுத்து, ஆண்டவரே நீர் தந்ததுக்காக நன்றி என்று சுதந்திரித்து அங்க வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்கள் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் அவங்களுடைய கோத்திரம் அன்றைக்கு இருந்திருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் கொடுத்ததை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவருடைய சொந்த விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் அவருடைய கண்களுக்கு எது நன்கு தோன்றியதோ அதை தேடி அவர்கள் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் அழிவு வர ஆரம்பித்தது. இன்றைக்கு உங்களை நோக்கியும் என்னை நோக்கியும் தேவ வார்த்தை எச்சரிக்கையாக வருகின்றது. இன்றைக்கு நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை நமக்காக அல்ல, நம்முடைய இன்பத்திற்காக அல்ல, நம்முடைய பெயருக்காக அல்ல, நம்முடைய புகழுக்காக அல்ல. இன்றைக்கு நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரே ஒரு முகாந்திரம் உண்டு. அது தேவன் நம்மை இந்த பூமியில் ஒரு நோக்கத்திற்காக வைத்திருக்கின்றார். இந்த தலைமுறையில் ஒரு நோக்கத்திற்காக தேவன் உங்களையும் என்னையும் வைத்திருக்கின்றார். இந்த இருள் நிறைந்த இந்த உலகத்தில் ஒரு வெளிச்சமாக, இருள் நிறைந்த ஒரு உலகத்தில் ஒரு சாட்சியாக, ஒரு வழிகாட்டியாக இருந்து அழிந்து போகின்ற ஜனங்களை பார்த்து இந்த பக்கம் திரும்புங்கள், இந்த பக்கம் திரும்புங்கள், இயேசு அண்டை வாருங்கள், தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். என்னுடைய வாழ்க்கையை மாற்றின அதே தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். என்னுடைய வாழ்க்கையில சாபத்தை முறித்த அதே தேவன் உங்கள் வாழ்க்கையில் சாபத்தை முறிப்பார். என்னுடைய வாழ்க்கையில் அடிமை தனத்திலிருந்து விடுவித்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலிருந்தும் அடிமை தனத்தில் விடுவிக்க தேவன் வல்லவராயிருக்கின்றார். எனக்கு இந்த பூமியில ஒரே ஒரு நோக்கையா, எனக்கு இந்த பூமியில ஒரே ஒரு வாஞ்சையா, நான் வாழ்கின்ற நாட்கள் தேவனுக்காக வாழப்படணும், தேவனுடைய வாஞ்சையை நிறைவேற்றணும், தேவனுடைய நோக்கத்தை என்னுடைய நாட்கள் நான் நிறைவேற்றியே தீரணும். எனக்காக அல்ல, தேவன் என்னை அழைத்த அழைப்பின் பரம பந்தயத்தின் பொருளுக்காக நான் ஓடுகின்றேன். ஒவ்வொரு நாளும் எழும்பி ஆண்டவரே என்னுடைய வேலையா இருந்தாலும், நான் வேலை செய்கின்ற ஸ்தலத்தில், என் வியாபாரத்தில், நான் படிக்கின்ற இடத்துல எதை செய்தாலும் உம்முடைய ராஜ்யம் கட்டப்படணும், உம்முடைய நோக்கங்கள் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்படணும். எனக்காக நான் வாழ விரும்பலையா, உமக்காக நான் வாழணும். எனக்கு இருக்கின்ற கடைசி மூச்சு வரைக்கும், எனக்கு இருக்கின்ற கடைசி ரத்தம் ஓட்டம் வரைக்கும் தேவனுக்காக, இயேசுவுக்காக வைராக்கியமாக என்னுடைய வீடை நான் இழந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய குடும்பத்தை நான் இழந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் போனாலும் பரவாயில்ல, இயேசு ஒருவர் எனக்கு வேண்டும், தேவ ராஜ்யம் எனக்கு வேண்டும். இந்த பூமி தற்காலிகம், நான் இதில் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கின்றேன். ஆனால் எனக்கென்று ஒரு பரம பூமி ஒன்று இருக்கின்றது, அதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஐயா, எனக்கு வர வேண்டிய சொத்து வரனால பரவாயில்ல வச்சுக்கோங்க, எனக்கு வரக்கூடிய தெய்வீக சொத்து அதை காட்டிலும், நீங்கள் கற்பனை பண்றதை காட்டிலும் அது மிக பெரியது. இந்த பூமியில் எனக்கு வீடு கட்டலனாலும் பரவாயில்ல, எனக்கு வர வேண்டியது வரனாலும் பரவாயில்ல, இயேசுவுக்காக வாழ. ஒத்து போகின்ற ஒரு ஜனக்கூட்டமாய் நாம் மாறிவிடக்கூடாது ஐயா.